பேரு கவிதா. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேன். எனக்கு வந்து 3 குழந்தைங்க. ஆ ந நான் இப்போ வந்து என்னோடதுல வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஜாயின் பண்ணது வந்து 2022ல. என்னோட ஃபேமிலி இஷ்யூனால தான் நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த நம்பர வந்து எங்க பெரியம்மா தான் எனக்கு குடுத்திருந்தாங்க. அவங்க குடுத்திருந்தப்ப நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தா வந்து நான் மேடத்த வந்து நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன். பட் வந்து அவங்கள வந்து புடிக்க முடியல. ஒண்ணு பிஸியா இருப்பாங்க, இல்லன்னா அப்புறம் கூப்பிடுறேன்பாங்க. ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு டைம் வந்து சரி இந்த தடவ எடுத்தா சரி, அப்படி இல்லாட்டினா அப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி ஒரு திங்கிங்ல இருக்கிறப்ப தான், இப்ப கால் பண்றேன். மேம் வந்து சண்டே வா அப்படின்னாப்ல. சண்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸ் அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து அந்த அட்ரஸ் பார்த்துட்டு அப்புறம் அன்னைக்கு நான் போனேன். போனா வந்து கிளாஸு அப்படின்னு நினைச்சுட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் போனது. ஆனா அங்க போனா ஃபர்ஸ்ட் மேம் கேட்டதே வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காவும் இருந்தது. ரொம்ப அதிர்ச்சி என்ன சந்தோஷமாவும் இருந்தது. நான் கிளாஸ்ன்னு போறப்போ, இந்த மாரி ஒண்ணு கேட்கறப்போ, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு அப்படின்ட்டு அப்புறம் மேம்ட்ட வந்து சொல்றேன். அப்ப சில அஃபர்மேஷன்லாம் படிக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அது படிச்சு ஒரு 3 நாள் கழிச்சு வந்து கால் பண்ணுமா அப்படின்னாங்க. 3 நாள் கழிச்சு கால் பண்ணேன். அது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அப்புறம் சில அட்வைஸ்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்றப்போ ஒரு 1 வீக்ல வந்து அந்த ப்ராப்ளம் சரியானுச்சு. சரியாறதுக்கான ப்ராசஸும் போயிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 1 மந்த்ல வந்து அது மொத்தமா கிளியர் ஆயிருச்சு அந்த ப்ராப்ளம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என் ஃபேமிலில வந்து என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப நல்லவரு. இன்னசென்ட் கிட்டத்தட்ட. யார் வரவங்க போறவங்க எல்லாரும் ஏமாத்துவாங்க. அப்படிங்கிறதுனால அவரு வந்து கொஞ்சம் நாம தான் கொஞ்சம் பாத்துக்கிற மாரி இருக்கும். பட் ஓவரால் நல்ல மனுஷன். ச அதே நேரத்துல என்ன அப்படின்னாக்கா, ஆ உ உலகத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஃபேமிலி வந்து அந்த அளவுக்கு வந்து அக்கறை கிடையாது. அது ஒரு இது இருந்தது. பட் இப்ப அதெல்லாம் மாறி, ஃபேமிலில வந்து பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? என்ன மாரி பண்ணணும்? இப்பதான் கொஞ்சம் இந்த கடன்லாம் ஜாஸ்தியானது, எல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிற மாரி திங்கிங் லெவல்லாம் வந்து, இப்ப அவங்க மாறி ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு இதா வந்து மாறிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% மாறிட்டாங்க. ஆனா அதுல வந்து என்னோட பையன். என்னோட பையனுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம். சின்ன வயசுல வந்து அவனுக்கு வந்து ஒரு 1 மந்த்ல வந்து 25 டேஸ் வந்து மெடிசின் தான். அலோபதி தான். எனக்கு மெடிசின பத்தி எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுனால, அவங்க மெடிசின் குடுப்பாங்க. அவங்க மெடிக்கல் லைன்ல இருக்கிறதுனால, மெடிசின் குடுப்பாங்க. நான் குடுப்பேன் அவ்வளோதான். பட் இந்த மெடிசினோடைய வீரியமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவனுடைய ஆட்டிட்யூட் வந்து ரொம்ப ஸ்லோ. சாப்பாடா இருக்கட்டும், ஒரு திங்கிங்கா இருக்கட்டும், ஆ ஒரு சிரிக்கிறது, ஒரு காமெடி வந்தா கூட அவனுக்கு சிரிக்க தெரியாது. பயங்கரமா கோவப்படுவாப்ல. எல்லாமே டெட் ஸ்லோவா இருந்தது. ஒரு கட்டத்துல என்னால முடியல. வந்து அது வந்து எப்படி அது வந்து ஒரு 1 வீக் வந்து நான் வந்து அத ஃபாலோ பண்ணேன். ஆனா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா சாப்பிட ஆரம்பிச்சான். அவன்கிட்ட கொஞ்சம் அந்த புரிஞ்சுக்கிற தன்மை தான் ரொம்ப கம்மியா இருந்தது. அவன் எல்லாமே அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் டிவில பார்க்குற அந்த காமெடி, அந்த பாட்டெல்லாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் ஒரு மாரி இரிட்டேட் ஆகும் அவனுக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவனே பாட ஆரம்பிச்சான். ஒரு காமெடி போட்டா சிரிக்க ஆரம்பிச்சான். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்டின்னா, சாப்பிடுறதுக்கு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும். மென்னுட்டே இருப்பான். ஆனா இப்ப அதெல்லாம் மாறி கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் இல்லன்னா அதிகபட்சம் 3/4 மணி நேரம். அந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. பக்கத்திலேயே உட்கார்ந்து நம்ம சொல்லிக் குடுத்துட்டே இருக்கணும். ஆ சொன்ன அடுத்த செகண்டே மறந்துருவாப்ல. அத நான் வந்து அந்த செயல செய்யற வரைக்கும் நான் சொல்லிட்டே இருக்கணும். பட் இப்ப அந்த இதெல்லாம் மாறி, கொஞ்சம் வந்து அவனே படிச்சுக்கிறான். அவனே வந்து அவனோட ஒர்க்க வந்து அவனே செய்யறதுக்கு நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அவன் லஞ்ச் பாக்ஸு, அவனோட பேக் பண்றது எல்லாம் நீ தான் பண்ணணும், செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பிராக்டிஸ் வந்து அவனுக்கு குடுத்துருக்கேன். ஆனா சொல்றத எல்லாத்தையும் கேட்டுக்கிறாப்ல. முன்னாடிலாம் கோவப்படுவாப்ல. இப்ப அந்த இதெல்லாம் இல்லாம நல்லா இருக்கு. அதே மாரி மார்க்கும் வந்து அ ஒரு அவனே வந்து அந்த இத எஃபோர்ட் போட்டு படிக்கிறாப்ல. 10, 10:30 வரைக்கும் படிக்கிறாப்ல. 9 மணி ஆச்சுன்னா தூக்கம் வந்துச்சுன்னா, என்ன முடிச்சோமோ முடிக்கவே படுத்துருவாப்ல. பட் அந்த இதெல்லாம் இல்லாம, ஆ கிட்டத்தட்ட ஒரு நல்ல சேஞ்சஸ். இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே தான் இருக்குது. பட் இன்னும் நல்லா நீ அடுத்த ஆனா இப்ப வந்து அந்த ஆராப்பிங், இடாப்பிங்களா அது படிக்கிறது எல்லாமே வந்து அவங்களே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது அந்த மாற்றம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்த குடுத்தது. அப்புறம் என்னோட சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு வந்து எப்படியும் 6 வயசு தான். அவங்க வந்து ஆரா கிளீன், எடாப்பிங்களா எல்லாமே பண்ணுவாங்க, வைப்பாங்க. அந்த பாப்பாவுக்கும் வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. அந்த பிவிஹெச் அப்பதான் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா எடுத்து பண்றப்ப தான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. பண்றப்ப தான் ஆ பாப்பா கிட்ட வந்து ஒரு சின்ன மாற்றத்த நான் வந்து எதிர்பார்த்தேன். வீசிங் வந்து மெடிசின் மாசம் எப்படியும் ஒரு 3000, 4000 செலவாயிட்டே இருக்கும்.
ஆனா இத நான் ஹீலிங் கொடுத்து அந்த சக்ரா ஹீல் பண்றப்போ, இப்போ 1 இயரா வந்து என் பொண்ணுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இல்ல. ஹாஸ்பிட்டல் நான் போகவே இல்ல. ஸோ எல்லாமே இதா இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு நாள் பேக் பெயின் வந்திருந்தது. அப்ப எனக்கு எந்திரிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எந்திரிச்சு பண்ணா தேவல அப்படிங்கிறப்ப டக்குனு என் பொண்ணு எடுத்து அந்த வாண்டு வச்சு எனக்கு நெத்தியில மட்டும், சும்மா நெத்தியில மட்டும் அந்த வாண்டு வச்சு ஹீல் பண்ணாப்புல. அடுத்த செகண்டே எனக்கு சரியானுச்சு. ஸோ பாப்பா கிட்ட அந்த எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு இதா இருந்தது. நான் இந்த பிவிஹெச்ல ஜாயின் பண்ணி கரெக்ட்டா ஒரு 1 1/2 மாசம் இருக்கும். ஸோ 1 1/2 மாசம் இருக்கிறப்ப என்னோட மாமனாருக்கு வந்து உடம்பு சரியில்ல. கிட்டத்தட்ட 1 மந்த்தா அவங்க ஹாஸ்பிட்டல் வீடுன்னு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ்னால நானும், அ நாங்களும் என் ஹஸ்பண்டும் சரி, அவங்களும் போறது, வர்றது இல்ல. நாங்க மட்டும் போவோம், வருவோம். அப்புறம் கொஞ்ச நாள் அதுவும் நின்னுருச்சு. என் கூட பேசாதனால. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் நானா எனக்கு தோணி, சரி போயிட்டு வரலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. கரெக்ட்டா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கரெக்ட்டா குடுக்கல அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. சரி நான் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஊருக்கு போறேன். அப்ப குழந்தைங்கள அப்ப மே மாசம் லீவு அப்படிங்கிறனால குழந்தைங்கள கூட்டிட்டு போறேன். போயிட்டு குழந்தைங்கள அம்மா வீட்ல விட்டுட்டு, இங்க மாமனார் கூட நான் இருக்கேன். நானும் சின்ன பொண்ணும் இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நான் போய் பார்த்தப்ப காலையில நான் போய் பார்த்தப்போ, கிட்டத்தட்ட வந்து ஒரு சீரியஸ் கண்டிஷன். அதாவது ஒரு கோழி குஞ்சு கூனி குறுகி போய் கிடந்தா எப்படி எந்திரிக்கவே முடியாம, அந்த மாரி அவ்ளோ ஒரு மோசமான கண்டிஷன்ல இருந்தேன். வாய் தொறந்து பேச முடியாது. ஒரு சாப்பாடு வேணுமான்னு அத்தை கேட்கறப்ப கூட, கைய தூக்கி கூட வேண்டான்னு சொல்ல முடியாத கண்டிஷன். கிட்டத்தட்ட 1 வீக்கா அவங்க வந்து ஆ இது ட்ரிப் தான் போயிட்டு இருந்திருக்கு. ட்ரிப்பு, அப்புறம் ஜூஸ் சாப்பாடே கிடையாது. அந்த ஜூஸுமே சாப்பிட முடியல. ஒரு நாளைக்கு 1/2 டம்ளர் ஜூஸ் குடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணியிருக்காங்க, அப்ப நான் பார்த்துட்டு, இப்ப அங்க குடுத்திருந்த அந்த மெடிசின் எல்லாத்தையும் பார்த்துட்டு, என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி கேட்டுட்டு, அவரு அந்த டேப்லெட் எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க ஒரு மெடிசின் குடுத்தாங்க. அதோட ஓஆர்எஸ் இதெல்லாம் வாங்கிட்டு நான் வந்தேன். ஆ அங்க போய் கடையில போய் வாங்கிட்டு வந்து, நான் அவங்களுக்கு வந்து வீட்ல யாரும் இல்லாதப்ப என்ன பண்ணேன், அந்த அஃபர்மேஷன தூக்கி நெத்திக்கு நேரா காமிச்சேன். காமிச்சுட்டு, அப்புறம் ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நான் படிச்சா தான் ஹீல் பண்ண முடியும். நான் ஒரே ஒரு கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் மேம்ட்ட. பானுமதி மேம்ட்ட தான் போய் அட்டெண்ட் பண்ணேன். அவங்கள்ட்ட அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு, அப்புறம் அடுத்த மாசமே நான் இங்க வந்ததுனால, ஆ எனக்கு வந்து அவ்வளக்கா தெரியாது. ஸோ அஃபர்மேஷன் காமிக்கணும், வாண்டு வச்சு ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், பக்கத்து ரூம்ல நின்னுட்டு நான் வந்து மாமாவுக்கு ஹீல் பண்ணேன். ஹீல் பண்ணிட்டு, அன்னைக்கு ஈவினிங்குள்ள அவங்க வந்து எந்திரிச்சிரணும் இறைவா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, வாண்டு வச்சு ஒரு 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 1 நிமிஷம், 2 நிமிஷம் நான் தொடர்ந்து ஹீல் பண்ணேன். பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த டேப்லெட் குடுக்குறது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு தடவையாவது நான் வந்து அந்த ஓஆர்எஸ் ஜூஸ் வந்து நான் குடுக்கணும். நான் பக்கத்திலேயே இருந்து நான் பார்த்துட்டேன். ஆ ஆனா அப்போ வந்து ஒரு 2, 2:30 இருக்கும். ஆ டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அ இப்போ வரைக்கும் எனக்கு அது வந்து அது எப்படின்னே எனக்கு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட்டு இந்த பிவிஹெச் தான் அப்படிங்கிற மாரி என்னால புரிஞ்சுக்க முடியல. அவங்க பண்ண சொன்னாங்க, நம்ம பண்ணுனோம், இது நடந்துச்சு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25 டேஸ் அவங்க கூடவே இருந்து, நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன். இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, எங்களுக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தை, அதாவது என்னைய கண்டாலும் பிடிக்காது, பேச மாட்டாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா எங்க மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை எனக்கு கேட்டது. ஒரு தண்ணி வேணும், ஒரு இது அதாவது சந்தனம், திருநீர் ஏதாவது வேணும் அப்படின்னா, அவங்க அந்தந்த டயத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்க இது வேணும்னு கேட்க மாட்டாங்க. அவங்க நின்னு இப்படி பார்ப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நான் அத குறிப்பா வந்து புரிஞ்சுகிட்டு, நான் அத வந்து அவங்க செய்வேன். ஆனா, மத்தபடி இத பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்த ஒருத்தரு, ஆ என்னைய வந்து மருமகளா இல்லாம, மகளாவும் இல்லாம ஒரு ஃப்ரெண்டா பார்த்தாப்ல. அவங்களோட அத்தன பர்சனல் விஷயத்தையும் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா, எங்க மாமா வந்து பக்கத்துல ஒரு லேடீஸ கூட பக்கத்துல விட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எந்த லேடீஸ் கூடயும் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து என்கிட்ட அந்த 25 டேஸும் வந்து என்கிட்ட பேசி, இப்ப வரைக்கும் ஒரு நல்ல மதிப்போட நான் வந்து இருக்கேன் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து இந்த பிராணா வயலட் ஹீலிங்கும் வந்து ஒரு காரணம். அ எனக்கு இப்ப வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்பவும் வந்து மத்தவங்க எல்லாரையும் பேசுவாங்க, திட்டுவாங்க. பட் என்னைய வந்து எதுவும் சொல்றதில்ல. ஆ அதுவரைக்கும் எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு வந்து 3 சிஸ்டர். நான் தான் ஃபர்ஸ்ட்டு. மொத்தம் எங்க வீட்ல 4 பேரு. என்னோட நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். அதுல வந்து லாஸ்ட் எண்டு ஒரு வில்லேஜ் தான். அதாவது நாங்க வந்து ஃபிஷர்மேன். ஸோ எங்களுக்கு வாழ்வாதாரம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னாக்கா, எங்களுக்கு வந்து மீன் பிடிக்கிற தொழில் தான். நாங்க விவசாயம் வச்சிருந்தோம். மீன் பிடிக்கிறதும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால, அப்புறம் நாங்க கடை வச்சுட்டோம். இப்ப நாங்க மீன் பிடிக்கிறது இல்ல. பட் எங்க ஊரோடைய
இது வந்து அன்னன்னைக்கு எங்களுடைய வருமானம் வந்து அந்த கடல்ல இருந்து வர்றதுதான் எங்களுக்கு. அப்படிங்கிறப்ப அங்க வந்து என்னோட 2வது தங்கச்சி வந்து உள்ளூர்ல பக்கத்திலேயே கட்டி கொடுத்தோம். அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுல வந்து ஒர்க் பண்றாப்ல. ஸோ மேரேஜ் முடிஞ்சு அங்க போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து எனக்கு கால் பண்ணப்ப இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து அவர் ஹஸ்பண்ட பத்தி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி சொன்னா எல்லா நெகட்டிவும் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் ரொம்ப ஒரு என்ன சொல்ல பேசுறதே வந்து ரொம்ப ஒரு ஹார்டா தான் பேசுவார். ஒரு மாதிரி ரொம்ப மோசமான வார்த்தைகளை தான் பேசுவாரு, பண்ணுவாரு. அதே மாதிரி வீட்டுக்கு ஒழுங்கா பணம் கொடுக்கறது இல்ல, குழந்தைய கவனிச்சுக்கிறது இல்ல, ஒய்ஃபை பாத்துக்கிறது இல்ல. எந்த நேரமும் 24 ஹவர்ஸும் ஃபோன் தான். எங்க போனாலும் ஃபோன் தான். ஃபோனை தவிர வேற எதுவும் நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு கொண்டு போய் காமிக்க மாட்டாங்க. அவ்வளவு சீரியஸா இருந்தாலுமே அவன் எனக்கு தான் ஃபோன் பண்ணுவான். என்ன பண்ணா இங்கேருந்து மெடிசன் இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ அதை வச்சு ஃபோன் பண்ணி கேட்பாப்புல, நான் சொல்லுவேன், அதை கொடுப்பாப்புல. இப்படிதான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் சமாளிச்சுட்டு இருந்தாப்புல. ஆனா இந்த விஷயம் நான் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து ஒரு அஃபர்மேஷனும் வாண்டும் வந்து நான் இங்க இருந்து ஒருத்தவங்க போனாங்க. அவங்க மூலமா நான் அதை கொடுத்து விட்டுருந்தேன். அப்ப அதை வந்து அவங்க படிச்சதுக்கு அப்புறம் அவருடைய அந்த ஒரு தப்பான கான்டாக்ட் அந்த மாதிரி நிறைய பேர் கூட இந்த சாட் பண்றது வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தகாத நட்பு வட்டாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே வந்து அவங்க படிச்ச ஒரு 20 டேஸ்ல எல்லாமே விலகுது. அவங்க படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சோம். 1 மந்த்ல எல்லாமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட அவளுடைய லைஃபே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஆனா அவளோட எமோஷனல் மட்டும் மாறவே இல்லை. அவ வந்து எமோஷனலா படிச்சுட்டே இருந்ததுனால அவளுக்கு வந்து அது ஃபுல்ஃபில் ஆகல. இப்ப நான் என்ன போன்ல நான் வந்து டெய்லி 1 ஹவர் அவங்கள்ட்ட பேசி நான் என்ன பண்றது எப்படி பண்றது நான் ஒண்ணா நான் வந்து இங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்து இப்ப அவங்களுக்கு வந்து நான் கால் பண்ணி எல்லாம் சொல்லுவேன். அப்படி சொல்லும் போது அப்படியே அவங்க ஆராக்கிளிங் இழப்பீங்களாலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவேன். அதுமே தப்பா தான் செஞ்சிருக்காப்ல. பட் நான் ஒண்ணு மட்டும் சொன்னேன், படிக்கிறது மட்டும் விட்டுறாத. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அந்த எமோஷனல் மாறாம இருக்கு. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்தாப்ல, ஊருக்கு வந்திருந்தாங்க. 2, 3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. ஆனா இந்த படிக்க ஆரம்பிச்சவே கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகி ஒரு நார்மல் லைஃப் 2 பேருக்கும் சந்தோஷம் எல்லாமே இருந்தது. பட் ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா ஃபேமிலியை மட்டும் கவனிக்கிறது. அந்த ஒரு இஷ்யூஸ் மட்டும் இருந்துட்டே இருந்தது. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து மேம காமிச்சு அப்ப வந்து அவங்க குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை. அப்ப நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்ப பார்த்துட்டு சரி நீ வா என் கூட வா அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்து இங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து நான் வந்து நாங்க பாக்குற டாக்டர்கிட்ட வந்து காமிச்சப்போ வந்து ஒரு 1 வீக் கழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். இரண்ய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனா இப்ப குழந்தை வந்து 1.5 வயசு குழந்தை. ஆனா என்ன அப்படின்னாக்கா 8 கிலோ தான் வெயிட் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவாவது இருக்கணும். 1.5 வயசு குழந்தைக்கு வெறும் 8 கிலோ தான். ரொம்ப மோசமான ஒரு இதுல தான் அந்த குழந்தைங்க வந்திருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, அப்ப டாக்டர்ட்ட காமிச்சுட்டு மேம்கிட்ட கூட்டிட்டு போய் அப்ப குழந்தைய காமிச்சுட்டு இப்போ தங்கச்சிக்கும் வந்து நான் மேம்கிட்ட பேசி அவங்க ஹீலிங் கொடுத்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் அவ லைஃப்ல நடக்க ஆரம்பிச்சது. நானே இப்போ வரைக்கும் நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். அந்த குழந்தை 1 வீக் கழிச்சு நாங்க வந்து ஸ்கேன் பண்ணி பாக்குறப்போ இமிடியேட்டா ஒரு 2 மாசம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னவங்க 1 இயர் வெயிட் பண்ணலாம். நல்லா தான் குழந்தை கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்க கொண்டுட்டு வாங்க. சப்போஸ் 1 இயர் கழிச்சு பாக்குறப்ப அது ஜாயிண்ட் ஆயிருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா ஆபரேஷன் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் ஹஸ்பண்ட் வந்து இது வரைக்கும் பணம் அனுப்புனதே கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் இங்க 1 இயர் வந்திருந்தாங்க. ஒரு தடவை கூட பணம் அனுப்பவே இல்லை. இங்க நாங்க தான் பார்த்துட்டோம். ஆனா இந்த தடவை பணம் அனுப்புன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் 10,000 அனுப்பியிருந்தாரு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ மறுபடியும் இந்த மாசமும் அனுப்பியிருக்காங்க. இப்போ வந்து நான் கேட்டப்போ உனக்கு எப்படி இருக்கு என்னன்னு கேட்டப்போ சொன்னப்போ அவர் வந்து 90% மாறிட்டாரு. எனக்கே அது வந்து ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி அவன் மூத்த பையன் இருக்காப்ல. அங்கேருந்து வரப்பவே போன் பார்த்து இந்த ஒரு கழுத்து ஒன் சைடா சாஞ்சிருச்சு. அந்த அதை வந்து நேரா வைனா வைக்க முடியாது. போன் அப்படியே சைட்ல அப்படியே பார்த்து இந்த கழுத்து அப்படியே சாஞ்சிருச்சு. இப்போ இங்க வந்து அந்த அஃபர்மேஷன் எல்லாம் இது பண்ணி காமிச்சு அவனுக்கு ஹீலிங் கொடுத்து இடப்பீங்களா அதெல்லாம் பண்ணி இது பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து 1 மந்தா வந்து போனே மறந்துட்டா. போன் சுத்தமா பாக்குறதே இல்லையா. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவ லைஃப்ல வந்து இந்த பிவிஹெச் ஃபாலோ பண்ண வச்சு ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. வந்தப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
பயங்கர கோழைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ரொம்ப பயம், பதட்டம் அப்படியே இருப்பாப்புல. அப்படியே வெறிச்சு வெறிச்சு போய் இப்படி பாப்பாப்புல. ஸோ இதை எல்லாமே இப்ப மாறி இப்ப அவளுக்கு எமோஷனல் ஹீலிங் கொடுத்து அவ பண்ண வச்சு இப்ப வந்து என்ன நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து இருக்காப்புல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹஸ்பண்ட் பேசுறதுக்கே பயப்படுவாப்புல. இப்ப தைரியமா பேசுறாங்க. ஆனா அது தப்பா இருந்தா கூட அந்த அந்த விஷயத்த கூட தைரியமா பேசுறதுக்கு உண்டான ஒரு கான்பிடன்ட் வந்தது அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை விட அவர் வந்து போனே பண்ணி பேச மாட்டாரு. இப்ப டெய்லி அவர் போன் பண்ணி என் சிஸ்டர்கிட்ட போன் பண்ணி பேசுறாப்புல. அப்புறம் இந்த மாசம் 19th வந்து ஃபிளைட் போறாங்க. பட் எங்களை தனியா அனுப்ப பயம். ஆனா தங்கச்சி வந்து என்ன சொன்னா அப்படின்னா, எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமா என்கிட்ட சொன்னப்பதான் அப்பதான் எனக்குள்ளயும் ஒரு இது வந்துச்சு. இனி நான் உன்னை எங்க வேணாலும் அனுப்பலாம். நீ தைரியமா போ அப்படிங்கிற மாதிரி. எங்களை அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம். எப்படி நம்பி அனுப்புறது அப்படின்ட்டு. பட் இது எல்லாமே மாறி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலி ரொம்ப மோசமான சூழ்நிலையில அங்கேருந்து வந்தப்ப எவ்வளவு மோசமா இருந்தா அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். பட் அது இந்த அளவுக்கு 3 மாசத்துல வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னாக்கா அது ரொம்ப பெரிய விஷயம். அடுத்து வந்து என்னோட 3வது சிஸ்டர். 3வது சிஸ்டருக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டெலிவரி டயத்துல டெலிவரி அன்னைக்கு நாளைக்கு டெலிவரினா இன்னைக்கு ஈவினிங் வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ கூட்டிட்டு போறப்போ அங்க போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, பெயின் வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு நாளே ஆயிடுச்சு. மறுநாள் விடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தாக்கா ஒண்ணும் ஆனப்படல. 10, 11 மணி ஆயிடுச்சு. அப்பவும் பெயின்ல கத்திட்டே இருக்காங்களே தவிர, அதுக்கு உண்டான எந்த இதுவும் இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம், பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது அம்மாவுக்கு வந்து தன்னோட பொண்ணு இப்படி கத்துது அப்படின்னு கத்துறாங்க அப்படின்னோனே ரொம்ப கஷ்டமா போச்சு. அம்மா எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "இன்னும் ஒண்ணும் ஆகல. கர்ப்பப்பை வாய் வந்து திறக்கலையாம். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க" அப்படின்னோனே, எங்க எல்லாரும் கஷ்டம். நாங்க எல்லாருமே வந்து நார்மல் தான். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம், சரி ஓகே நம்ம வந்து எல்லாம் ஒரு வாண்ட் வச்சு ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கேருந்து அப்ப வந்து தங்கச்சி வந்து இந்த அஃபர்மேஷன் அவங்களும் அத ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் நான் ஃபாலோ பண்ண வச்சிருந்தேன். அப்போ அவங்க வந்து டெலிவரி டயத்துல நீ படி நார்மல் டெலிவரி நல்லபடியா ஆக்கணும் அப்படிங்கிறப்போ, ஸோ அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இடையில கொஞ்சம் ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால கொஞ்சம் விட்டுட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், நான் வந்து அவங்க வந்து ஹீலிங் குடுத்தேன். குடுத்து ஒரு 5வது நிமிஷம் அம்மா கால் பண்றாங்க. வேக்கம் டியூப் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுல ஓப்பன் ஆயிருச்சுன்னா நம்ம வந்து பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி நானும் அப்ப வேக்கம் டியூப் வச்சாக்கா சரி எப்படியும் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு நம்பிக்கையா இருந்தேன். பார்த்தா ஈவினிங் ஆயிடுச்சு. ஒண்ணும் ஓப்பன் ஆகல. இன்னும் பண்ணல. என்னன்னு ஒண்ணும் தெரியல அப்படின்ட்டு அங்க பேசிட்டு இருக்கவும், அம்மா மட்டும் தான் இங்க. அ புது இடம் அப்படிங்கிறனால அவங்க சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல. எனக்கு குழந்தைங்க ஸ்கூல் போறதுனால எனக்கும் கூட போய் சப்போர்ட்க்கு நிக்க முடியல. அப்ப என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, சரி அப்படின்ட்டு அப்புறம் அம்மா எனக்கு கால் பண்றப்போ மறுபடியும் நான் வந்து ஒரு ஹீலிங் குடுக்குறேன். அப்ப குடுத்து ஒரு 5வது நிமிஷம் அம்மா கால் பண்றாங்க. அந்த டியூப் வந்து விழுந்துருச்சு. ஓப்பன் ஆயிருச்சாம். அப்ப வந்து உள்ள வார்டுக்குள்ள கொண்டு போயிருக்காங்க அப்படின்னாப்ல. சரி ஓகே. அப்போ ஓப்பன் ஆயிருச்சுன்னா எப்படியும் வந்து ஒரு டெலிவரி ஆயிரும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணேன். நைட்டு 11 ஆயிருச்சு டெலிவரி ஆகல. என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் என்ன பண்ணேன், இப்ப அம்மாவுக்கு வாய்ஸே இல்ல. ரொம்ப நொந்துட்டாங்க. ஏன்னா முதல் நாள் ராத்திரி 9 மணிக்கு போனவங்க, மறுநாள் ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு டெலிவரி ஆகல. அப்ப எனக்கு இத பத்தி தெரியல. அப்ப மட்டும் நான் பண்ணிட்டு விட்டேன். எனக்கு இது இன்னும் கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணி அப்ப நான் வந்து தெளிவா நான் அத வந்து ஃபாலோ பண்ணல. வேணும்னா கொஞ்சம் பண்ணுவேன். அப்படி ரொம்ப அடிக்ட் ஆக வேணாம் அப்படிங்கிற மாரி மனநிலையில நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்ப சரி அப்படின்ட்டு மறுபடியும் நான் வந்து படிச்சுட்டு என்ன பண்ணேன், அம்மா ஃபோன் பண்ணவும், நான் ஹீலிங் நல்லபடியா நார்மல் டெலிவரி ஆகணும். ரொம்ப பெயின் குடுக்காம நல்லபடியா இறைவா இங்க வந்து குழந்தையும், தாயும் நல்லபடியா வரணும்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச மாரி நான் பண்ணிட்டு, கடைசியா நான் சொன்னேன், "ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள எப்படியாவது ஆயிட்டா தேவல. இறைவா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்ட்டு வேண்டிட்டு வச்சுட்டேன். அ அப்போ ஒரு 5 நிமிஷம் நான் ஹீலிங் குடுத்தேன். ஹீலிங் குடுத்து முடிச்சுட்டு, கரெக்ட்டா 5வது நிமிஷம் அம்மா கால் பண்றாங்க. "குழந்தை பொறந்துருச்சு. பையன் பொறந்திருக்கான்" அப்படின்ட்டு. நான் 1/2 அன் ஹவர் சொல்லியிருந்தேன். அடுத்த 5வது நிமிஷம் இதுல என்ன மேஜிக்கு அப்படின்னு எனக்கு அப்ப என்னால புரிஞ்சுக்க முடியல. இது பண்ணா இது நடக்கும். அவங்க அப்படித்தான் சொன்னதுனால ஸ்டார்ட்டிங்ல நான் இந்த மென்டாலிட்டியோட தான் நான் ஒவ்வொன்னையும் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா செஞ்ச ஒவ்வொன்னுக்கும் வந்து அதுக்கு உண்டான பெர்சன்டேஜ் பிரசன்டேஷன் வந்து எனக்கு வந்து அந்த என்ன சொல்றது? அதுக்குண்டான பலன் வந்து எனக்கு கிடைச்சுட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல வந்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாரி புரிய ஆரம்பிச்சது. குழந்தை பொறந்து 5வது நாள் அந்த குழந்தைக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு. அதாவது அந்த குழந்தைய வந்து தாய்கிட்ட விடாம, அரவணைப்பு இல்லாம, அந்த குழந்தைக்கு கரெக்ட்டான ஃபீடிங் குடுக்க விடாம,
அவங்க அவங்க சைடு அந்த மாரி ஒரு இதுல அவங்க தெரியாம விட்டுட்டாங்க. ஸோ எங்க வீட்ல எங்க அம்மா பேச முடியாதனால, அந்த கரெக்ட்டான ஃபீடிங் இல்லாம அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு 5வது நாளு. அப்ப நான் போறேன். அப்புறம் கேள்விப்பட்டு நான் போறேன். போய் பார்த்துட்டு இது பண்ணிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு நான் இருந்து, அந்த வாண்டு வச்சு ஹீல் பண்ணி, பக்கத்திலேயே இருந்து ஒரு நைட்டு நான் அங்க தங்கி இருந்து பார்த்துட்டு வந்தேன். ஆனா நான் காலைல அங்க இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு எதுவுமே வரல. அப்ப நான் வீடியோ கால் பண்ணி அவங்க சொல்றேன். "நீங்க இந்த மாரிலாம் கவர் பண்ணி நீட்டா அந்த மாரி வச்சுக்கோங்க, பண்ணிக்கோங்க. குழந்தைய வந்து அம்மாட்ட குடுங்க. அடிக்கடி சாப்பிட விடுங்க. அப்போ அ தங்கச்சிக்கும் சாப்பாடு குடுங்க. குழந்தைக்கும் ஃபீட் பண்ண குடுங்க" அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டா அப்புறம் பார்த்தா, அப்புறம் அவங்களே பேசி இது பண்ணி, "நீங்க பேசாம நீங்க ஒரு 1 மந்த் நீங்க என் குழந்தைய பார்த்துக்கிறீங்களா? உங்க குழந்தையோட என் குழந்தைய பார்த்துக்க முடியுமான்னு?" தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து எனக்கு கால் பண்றாரு. அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்றேன், ஆ அத கொண்டு வந்து இங்க 1 மந்த் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஒரு 10 டேஸ் வந்து ஃபிக்ஸ்க்கு உண்டான ட்ராப்ஸ் வந்து ஒரு 1 மந்த் குடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்க ஒரு 10 டேஸ் மட்டும் இங்க உள்ள டாக்டர் தெரிஞ்ச டாக்டர்ட்ட காமிச்சுட்டு, ஒரு 10 டேஸ் குடுத்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்தோனே, சரி பார்த்துட்டு நான் வந்து அத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்பப்ப லைட்டா வந்தது. ஒரு 1 மந்த்ல வந்து எல்லாமே சரியாயிடுச்சு. ஒரு கட்டத்துல இப்ப வரைக்கும் வந்து அந்த குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ரொம்ப ஆக்டிவா, ஆ பயங்கர அட்ராசிட்டியோட ஜாலியா இருக்காப்புல. ஸோ அடுத்த டெலிவரிக்கு தங்கச்சி இருக்காங்க. ஸோ இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆ கரெக்ட்டா அடுத்தும் வந்து நல்லபடியா டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு நான் அத வந்து அஃபர்மேஷன் படிக்க சொல்லியிருக்கேன். டெய்லி வந்து டிவைன் ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நான் அ லாஸ்ட் டிசம்பர், ஜனவரி அந்த டைம் வந்து ஐயப்பன் கோயில் எல்லாரும் மாலை போடுற டைம். அந்த டயத்துல வந்து எங்க வீட்லயும் வந்து மாலை போட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து திருப்பூர்ல வந்து கிளாஸ் போட்டிருந்தாங்க. ஃபுட் கிளாஸ். அப்போ அந்த ஃபுட் கிளாஸ் வந்து நான் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், அங்க வந்து என்ன அப்டின்னாக்கா, சில ஃபுட் இதெல்லாம் இப்படிலாம் சாப்பிடலாம் பண்ணலாங்கிறப்ப, அத சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம், அ என் பொண்ணு நானும் தான் போயிருந்தோம். பொண்ணுகிட்ட வந்து ஒரு ஃபேஸ்ல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது. அப்புறம் எங்களுக்குள்ளயுமே ஒரு நல்ல ஃபீல் தெரிஞ்சது. அப்ப நான் என்ன பண்ணேன், ஃபுட்ட கொஞ்சம் மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து பிவிஹெச் ஃபுட்ட வந்து நான் கொஞ்சம் மாத்த ஆரம்பிச்சேன் வீட்ல. அப்ப அன்னைக்கு சாப்பிடுறப்போ வந்து குழந்தைங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்பிடுறப்போ கொஞ்சம் பிடிக்கல. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து அந்த ஃபுட்ட சேஞ்ச் பண்ண அந்த எப்பவுமே நாங்க வந்து ஒரு 15 டேஸ் தான் சைவம் இருக்க முடியும். ஏன்னா நான்வெஜ்னா தான் இம்யூனிட்டி இருக்கும். வெஜ்ல வந்து இம்யூனிட்டி இருக்காது அப்படிங்கிற தாட் லெவல்லயே வந்து இருந்தது. எங்க சைடு வந்து நாங்க ஃபிஷர்மேன்ங்கிறனால 3 நேரமும் அதுதான். அப்படிங்கிறதுனால, அப்படி நாங்க கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வெஜ் அப்படிங்கிறனால அந்த மாரி இருந்தது. நாங்க வெஜிடேரியன்ங்கிறனால நாங்க அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறப்ப என் ஹஸ்பண்டுக்காக பண்றப்போ, இந்த குழந்தைங்களும் குடுத்து அந்த மாரி இம்யூனிட்டி இல்லாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா இந்த டிசம்பர், ஜனவரில இந்த ஃபுட் நான் அந்த பிஹெச் சொன்ன மாரி, அந்த மாரி ஃபுட்ட நான் ஃபாலோ பண்ணப்போ, இந்த 2 மாசத்துல என் பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு நான் வீசிங்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்களுக்கு வந்து ஒரு தொடர்ந்து 1 வீக் நான் வந்து வெஜிடேரியன் குடுத்தேன் அப்படின்னா, அந்த இம்யூனிட்டி கம்மியாகும். ஏன்னா, அது எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆவியில வேக வச்சு பண்றது. அந்த காய்கறி நெறையா போட்டு பருப்பு கம்மியா பண்ணி செய்றது. அப்புறம் சிறுதானியத்துல எந்த மாரிலாம் செய்யலாம் அப்படிங்கிற கொஞ்சம் நாலேட்ஜ் எல்லாம் வந்து எனக்கு கிடைச்சது. அது ஃபாலோ பண்ணி நான் பண்ணப்போ, எங்களுக்குள்ள வந்து அ என்ன சொன்னா, உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் நெறைய மாற்றங்கள். அ அந்த 2 மாசமும் எங்களுக்குள்ள எந்த தொந்தரவும் கிடையாது. உடல் ரீதியா எந்த தொந்தரவும் கிடையாது. கேரக்டர் வைஸ் எல்லாருமே நார்மல். எல்லாருமே சாஃப்ட். அந்த டைம் வந்து என் பெரிய பொண்ணே வந்து என் ஹஸ்பண்ட வந்து திருஷ்டி கழிச்சாப்ல. அப்பா மாறிட்டாப்ல. இந்த மாரி இருந்தா எப்படி நல்லாருக்கும். இந்த மாரி தான் முன்னாடி இருந்தாங்க. இடையில கொஞ்சம் சில ஆ என்ன சொல்றது கான்டாக்ட்னால அந்த சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னால கொஞ்சம் அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் லைட்டா மாறி இருந்தது. பட் பழைய இதுக்கு இந்த மாரி இதெல்லாம் மாறுறப்போ, இப்படியெல்லாம் மாறுமா? அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் நான் இத கொஞ்சம் தீவிரமா நான் அத வந்து ஃபாலோ பண்ணேன். பிவிஹெச்சையும் ஃபாலோ பண்ணேன். ஃபுட்டையும் ஃபாலோ பண்ணேன். இப்ப வரைக்கும் வந்து ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்துல வந்து 1 நாள் ஆ நோ ரைஸ். ரைஸே இல்லாம சாப்பாடு. அதுக்கப்புறம் வாரத்துல வந்து அப்படி இல்ல அப்படின்னாக்கா, வாரத்துல 3 வேளை இல்லாட்டா 4 வேளை. ஆ ரைஸ் இல்லாத சாப்பாடு. இப்படித்தான் நான் வந்து அத ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன். என் பையனே சொல்லியிருக்காப்ல, "இந்த ஃபுட்டு சாப்பிட்டா என்னால பேக் தூக்க முடியுது." மில்லட் இட்லி செய்வேன் நானு. அது வந்து பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் இதா இருந்தது. அப்புறம் அப்புறம் அவனுக்கு புடிச்சிருச்சு. ஆ ஆனா அந்த சாப்பிட்டாக்கா, அவங்க வந்து என்ன மாரி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே சொல்றப்போ வந்து, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாரி சாப்பிடுறப்போ அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சாந்தமா இருக்காங்க. ஒரு சாத்வீக உணவு மாரி.
ரொம்ப சாந்தமா இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அமைதியா சொல்றதெல்லாம் கேட்கறது. கோவம் வராது. நெறைய விஷயங்கள் அவங்க கிட்ட வந்து நான் அந்த சேஞ்சஸ் வந்து நான் பார்த்தேன். ஃபுட்டு வந்து இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த அந்த ஃபுட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் இப்போ வரைக்கும் அத நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்ப அந்த டயத்துல வந்து ஜனவரி மாசம் என் ஹஸ்பண்ட் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், என்னைய வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஆனா எனக்கு திடீர்னு இத இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம பானுமதி மேம்க்கு வந்து கால் பண்ணேன். இந்த மாரி சொல்றாங்க அப்படின்ட்டு. ஆ சரி போயிட்டு வா. பக்கத்துல தான் வந்து பெரும்பாக்கம். அப்படியே போயிட்டு வாங்க. சென்டருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. சென்டர் ஓப்பன் பண்ண ஆ ய 18வது நாள் நாங்க அங்க போறோம். அப்ப நாங்க அதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி நான் அப்பாட்ட கேட்கிறேன். அப்ப அப்பா சொல்றாங்க அப்பா தான் வந்து எங்க ஊர்ல கூட்டிட்டு போறது எல்லாரையும். கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து வருஷம் வருஷம் எங்க ஊர் மக்கள் வந்து அங்க கூட்டிட்டு போயி, அப்புறம் திருப்பதி, அப்புறம் வேலூர் தங்கம் இந்த மாரி நெறைய இடம் அப்படியே டூரிஸ்ட் பிளேஸ் மாரி போயிட்டு அப்படியே வந்துருவாங்க. அப்ப நான் அப்பா கிட்ட கேட்கிறேன், இந்த மாரி பக்கத்துல ஒண்ணு இருக்கு போலாமா? அப்படின்ட்டு. கேட்கிறேம்மா திருப்பதிக்கு போணும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சரி அங்க போகலாம். அப்படி போற மாரி இருந்ததுன்னா, போற வழின்னா பார்த்துட்டு போலாம். நான் எல்லாத்துக்கும் கேட்டுட்டு சொல்றேன் அப்டின்னாங்க. எங்க அப்பா சொல்றப்பவே எனக்கு கொஞ்சம் டவுட்டு. இது அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வந்து மேல்மருவத்தூர்லேருந்து எப்படி நான் மேல்மருவத்தூர் முடிச்சுட்டு நான் அப்படியே ரிட்டர்ன் கோயம்புத்தூர் வர மாரி தான் பிளான். அப்ப என்ன பண்ணேன் அப்டின்னா, சரி அப்படி இல்லன்னா அங்கேருந்து நம்ம மட்டும் போயிட்டு வரலாம். அப்படிங்கிற மாரி தான் நான் பிளான் பண்ணேன். நாளை மறுநாள் நாங்க கிளம்புறோம் அப்டின்னா, இன்னைக்கு நைட்டு 8:30 மணிக்கு அப்பா வந்து கால் பண்றாங்க. அம்மா அப்ப அதுக்கு முன்னாடி நான் வந்து வாண்டுட்ட சொல்றேன். ஆ இந்த மாரி பெரும்பாக்கம் எனக்கு இந்தோனேஷியா அந்த போரோபுதூர் வந்து காமிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா நம்மனால போக முடியுமா? அப்படின்னா, அவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணலாம் போ முடியாது. அப்படி இருக்கப்ப அந்த சென்டர் கட்டிக்கிட்டு இருக்கோம்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா எந்த மாரி இடம்னு தெரியல. ஆனா ஜனவரி 1 அன்னைக்குன்னா, அத லைவா காமிக்கிறப்ப எனக்கு அந்த சென்டர பார்க்கறப்ப ரொம்ப ஆசை. சரி எப்படியாவது போகணும் அப்படின்னா, அப்ப நான் வந்து வாண்டு வச்சுட்டு சும்மா நானா அது சொல்லணும்னு சொல்லல. எதார்த்தமா நான் அத சொன்னேன் நானு. என்ட்ட வர ஆசையா இருக்கு. ஆனா எப்படி அமையும்னு தெரியல. குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க. எப்படி போறது, வர்றது அப்படிங்கிற மாரி தான் நான் பேசிட்டு நான் வச்சுட்டேன். சும்மா நார்மலா வச்சுட்டு, ஆனா திடீர்னு பார்த்தா எங்க வீட்ல வந்து இப்படி சொல்றாங்க. அப்புறம் நான் அப்பாட்ட கேட்கிறேன். அப்பாவும் இப்படி இழுத்தாங்க. சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். கரெக்ட்டா நைட்டு 8:30 மணிக்கு கால் பண்ணி, அம்மா திருப்பதி போறது கேன்சல் ஆயிடுச்சு. அங்க வந்து 1 வீக் வந்து யாரும் வந்து வெளியிலேருந்து அலோவ்டு கிடையாது. கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கு. அதனால நீ ஒரு கோயில் சொன்னீலம்மா, அத வந்து நீ சொல்லு. அத நீ கேட்டுட்டு சொல்லு. நான் இங்க வந்து டிரைவர்ட்ட பேசுறேன். நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுவரைக்கும் நான் கிளம்பல. அத பத்தின ஐடியாவும் எனக்கு இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து நாளை மறுநாள் கிளம்புறாங்கன்னா, நான் நாளைக்கு நைட்டு நான் வந்து ஊருக்கு கிளம்பணும். அந்த தாட் லெவல் கூட எனக்கு இல்ல. அவங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் நாளைக்கு கிளம்பணுங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பேசி, அப்புறம் பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயி, அப்புறம் அங்கேருந்து ஊர்லேருந்து போய் நாங்க அப்ப அந்த டைம்ல அன்னைக்கு வந்து சாரோட பையனுக்கு வந்து மேரேஜ் சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் அங்க போயிட்டாங்க. ஸோ எனக்கு யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. அப்ப பத்மாக்ஷி மேம்ட்ட தான் கால் பண்ணி அவங்க நம்பர் புடிச்சு, அப்புறம் அவங்க மூலமா ராதாமோகன் சார கான்டாக்ட் பண்ணி, ஒரு 80, 85 பேர் 2 பஸ் கொண்டு போய் நாங்க கூட்டிட்டு போய், அங்க உட்கார வச்சு, ஸோ அங்க ஒரு 1 ஹவர் அஃபர்மேஷன் படிக்க வச்சு எல்லாம் பண்ணோம். ஒரு சிலருக்கு இத பத்தி தெரியல. ஒரு சிலர் வந்து பயங்கர தூக்கம் ஒரு மாரியா இருந்தது. ஆனா, கிட்டத்தட்ட ஒரு நான் நான் இதுல யாராவது 2 பேராவது இத வந்து பலனடையட்டும் அப்படிங்கிற மாரி தான் அது பண்ணேன். ஆனா கிட்டத்தட்ட நெறைய பேர் இதுல வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. அதுல வந்து எனக்கு 2 பேர் சொன்ன விஷயம் எனக்கு வந்து ரொம்ப இதா இருந்தது. ஒருத்தவங்க வந்து அங்க உட்கார்ந்து, அ அவங்க பையன்கிட்ட வந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சாம். அவங்க பையன் வந்து நம்மள்ட்ட பேசணும்னு ரொம்ப மனசுருகி வேண்டிட்டு வந்திருக்காங்க. இது எனக்கு எதுவுமே தெரியாது. முடிச்சதும் அவங்கள அனுப்பிவிட்டு நான் இந்த பக்கம் ரிட்டர்ன் வந்துட்டேன். எங்க ஊர்ல வந்து 100 நாள் வேலை வந்து நடக்கும். அப்போ வந்து போறப்போ, அங்க வந்து ஒரு அம்மா வந்து உட்கார்ந்து பேசியிருக்காங்க. என் பையன் வந்து பேச மாட்டானா, வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் கோயில் கோயிலா போனேன். அப்போலாம் வந்து எதுவும் எனக்கு வந்து இல்ல. ஆனா இங்க உட்கார்ந்து நான் மனசு உருகி வேண்டிட்டு வந்தேன். ஆனா வீட்டுக்கு வந்த அன்னைக்கு தான் வர்றாங்க போல இருக்கு. காலையில வந்திருக்காங்க. ஈவினிங் வந்து அவங்க பையன், அவங்க பேரன கூட்டிட்டு அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்க. பிரசாதம் கொண்டுட்டு வந்து, "அம்மா இந்தாங்க வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லி கொண்டாந்து பேசினாப்டி. அங்கனக்குள்ளேயே கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அப்போ வந்து அங்க சொன்னாங்க, "ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ்ளோ மனசு உருகி வேண்டிட்டு வந்தேன்." நிஜமாவே வந்து அடுத்து வந்து அங்க வந்து கூட்டிட்டு போனா தேவல அப்டின்ட்டு அவங்க சொன்னது சொன்னது வந்து அம்மா வந்து என்ட்ட வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரியா ஒருத்தருக்காவது அதோட இது வந்து தெரியணும் அப்டின்னு நான் நெனச்சு தான் நான் அங்க வந்து கூட்டிட்டு போனேன். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து தெரிஞ்சவங்க அவங்க வந்து என்னன்னா, அவங்க பையனுக்கு வந்து கல்யாணமே ஜாதகம் பார்த்துருக்காங்க. கல்யாணமே ஆகாது.
சன்னியாசி தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப நாளா ஒரு வீடு கட்ட முடியாம அவங்க இருந்திருக்காங்க. இங்க அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு காது கேட்காது. அஃபர்மேஷன் நெத்திக்கு நேரா வைக்க சொல்லும்போது அது மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஆனா, அங்க வந்ததுக்கு அப்புறம் 1 மந்த்ல கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா கட்ட முடியாத ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ஸோ இன்னும் 2, 3 மாசத்துல அந்த பையனுக்கு கல்யாணம். இது 2மே நடக்குமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இத்தன கோயில் போயிருக்காங்க. ஆனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் அது நடந்திருக்கு. பட் அவங்க காது கேட்கல அப்படின்னாலும், ஸோ தெரிஞ்சவங்க மூலமா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது அப்படின்னு அவங்க பக்கத்துல உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆ நிஜமே ரொம்ப சந்தோஷமாவும், ரொம்ப நெகிழ்ச்சியாவும் இருந்தது. ஆ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டோடைய அ அத்தை பிள்ளைங்க, அத்தை பசங்க எல்லாருமே ஒரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னாக்கா, ஆ அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையன் கிட்டத்தட்ட 8 வருஷமா ட்ரிங்க்ஸ் தான். 24 ஹவர்ஸ். அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களும் ஒவ்வொருத்தவங்களா கோயிலுக்கு போறது, அப்புறம் கயிறு கட்டுறது, அப்புறம் ஜாதகம் பார்க்கறது, அப்புறம் மாசாணி அம்மன் பொள்ளாச்சி அங்க போய் மாசம் மாசம் போறது. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இருக்க இருக்க அதிகமா தான் போனதே தவிர, குறையவே இல்ல. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அப்போ எங்க வீட்டுக்கார்ட்ட பேசோனே, இவங்க ஈரோட்ல ஹோம்ல சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி பேசி, அந்த பையன ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணி, ஆ கூட்டி வரதுக்கே 2 நாள் ஆச்சு அந்த பையன பேசி கூட்டிட்டு வரதுக்கு. அவ்ளோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு முதல் நாள் நைட்டு தான் தெரியும். காலையில நான் பார்க்குறேன். அந்த பையனோட ஒய்ஃபு நான் பார்க்குறேன். அவங்களுக்கு அந்த பையனுக்கு 2 குழந்தைங்க. 2 பையன். ஆ அந்த பையனுக்கு 2 அக்கா, 1 தங்கச்சி. மொத்தம் மொத்தம் அவங்க வீட்ல 4 பேரு. ஆனா, இவங்க கூட பிறந்த அந்த பையனுடைய அந்த அக்கா, தங்கச்சிங்க இவங்களும், அவங்க அம்மாவும் இவங்க இந்த பையன எப்படியாவது சரி பண்ணிறணுன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து, எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு திடீர்னு அந்த பையனோட ஒய்ஃப் கிட்ட இந்த அஃபர்மேஷன குடுத்து படிக்க சொன்னேன். சுய மன்னிப்பு, கணவனுக்கான மன்னிப்பு அறிக்கை ஒரு 10, 10 தடவ படி. அடுத்தது நான் எது படிக்கிறேன்னு நான் சொல்றேன் அப்படின்னு. அந்த பொண்ணு அத ஒழுங்கா படிக்கவே இல்ல. இருந்தாலும் நான் விடல. நீ எங்கேயோ பார்த்துட்டு பண்ணு. நெத்திக்கு நேரா புடிச்சுட்டு நீ படின்னு மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நான் அத ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். வாட்ச் பண்ணிட்டே இருந்துட்டு அப்புறம் படிச்சோம். அப்புறம் மேம்ட்ட ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கேட்டேன். அன்னைக்கு கிடைக்கல. மறுநாள் தான் கிடைச்சது. காலையில வர சொல்லியிருந்தாங்க. நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போயிட்டு அந்த பையன் யாரும் உள்ள வரல. நாங்க லேடீஸ் ஒரு 5 பேர் மட்டும் உள்ள போனோம். உள்ள போயிட்டு மேம்ட்ட சொல்லி காமிச்சு, அப்புறம் அஃபர்மேஷன் படிக்க வச்சு, ஹீலிங் குடுத்து, அப்புறம் அந்த பையன வீட்டுக்குள்ள இருந்தே நாங்க தெரியாம ஃபோட்டோ எடுத்து, சாருக்கு அனுப்பி, இப்போ மேமும் இங்க பண்ணாங்க. சாருக்கு அனுப்பி பண்ணோம். மேம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர் ஆயிருச்சு எல்லாம் முடியறதுக்கு. அப்புறம் அப்புறம் இவங்களுக்கு எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்புறம் அந்த பையனோட ஒய்ஃப்க்கு எப்படி படிக்க எல்லாமே மேம் சொன்னாங்க. சொல்லிட்டு, ஆ இன்னும் போங்க. இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அந்த பையன்கிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் இவங்கள்ட்ட கேட்டப்போ ஒண்ணும் தெரியல அப்படின்ட்டாங்க. 2 நாள் கழிச்சு கால் பண்றாங்க. அந்த பையன் எங்கேயுமே வெளியவே வரமாட்டேன்னு சொன்ன அந்த பையன், அந்த மாசாணியம்மன் கோயில் பின்னாடியே ஒரு ஆறு ஓடும். அதுல தான் குளிக்கிறதுக்காக கூட்டிட்டு போனோம். கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கட்டும். வெளியில கூட்டிட்டு போனா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு போனோம். அங்க அதுவரைக்கும் ஒரு மாரி ரூடாவே இருந்த பையன், ஒரு மாரி டஃப்பாவே இருந்த பையன், அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு, இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கப்புறம், அந்த ஆத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் அந்த பையன் சொன்னாப்லயாம், "வருஷம் வருஷம் நம்ம இங்க வரணும். எவ்வளவோ செலவு பண்றோம். ஆ ஒரு 10,000 20,000 சேர்த்து வச்சுட்டு நம்ம கண்டிப்பா வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னாப்லயாம். இந்த சேஞ்சஸ் என்ட்ட சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் சொல்றப்ப தான் நான் சொன்னேன், "மேம் சொன்ன மாரி கரெக்ட்டா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க." அப்படின்னு. ஆனா இந்த ஹீலிங் நாங்க முடிச்சுட்டு இங்கேருந்து போனதுலேருந்து அந்த பையன் குடிக்கவே இல்ல. 8 வருஷமா நிப்பாட்ட முடியாத ஒரு விஷயம். இது என்ன அப்டின்னாக்கா, இந்த இது படிச்சதுக்கெல்லாம் அந்த பையன் படிக்கல. ஆனா இவங்க அக்கா, தங்கச்சி, அ இந்த ஒய்ஃபு இவங்க எல்லாரும் படிச்சாங்க. நானும் படிச்சேன். அவங்களுக்கு ஆராக்கிங், இடாப்பிங்கள பண்ண தெரியாது அப்டிங்கிறனால, எனக்கு கொஞ்சம் புரொடெக்ஷன் குடுத்துட்டு, நான் அந்த பையனுக்கு ஒரு 1 வீக் மட்டும் நான் ஆராக்கிங், இடாப்பிங்கள பண்ணி இந்த ஹீலிங் குடுத்தேன். ட்ரிங்க்ஸ் உண்டான ஹீலிங் நான் குடுத்தேன். இங்கேருந்து உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு 2 டைம் காலைக்கும், ஈவினிங்க்கும் நான் கம்பல்சரியா குடுக்குறது. குடுத்துட்டு, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க படிங்க. அதுக்கப்புறம் நீங்க நான் சொல்லி தரேன். அப்புறம் நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த பையன் ஷேவ் பண்ண மாட்டாப்ல. இங்கேருந்து வர்றப்பவே கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிறுக்கன் மாரி அந்த மாரி தான் இருந்தாங்க. முடி வெட்டல, அ ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாரி நடக்க முடியாது.
அவங்க வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா வந்து அந்த பையன அடிச்சிருக்காப்ல. கால்லயே அடிச்சு கால் நடக்க முடியாம தான் வந்தாப்ல. ரொம்ப எல்லாருமே வந்து வெறுத்துட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து டெய்லி குளிச்சு, டெய்லி வந்து தொழிலுக்கு போவாப்ல. அங்க வந்து மீன் பிடிக்கிற தொழில் பக்கத்து ஊரு. மீன் பிடிக்கிற தொழில் அப்படிங்கிறதுனால, டெய்லி அந்த பையன் வந்து தொழிலுக்கே போமாட்டாப்ல. ஆனா அந்த பையன் டெய்லி தொழிலுக்கு போனாப்ல, ஃபேமிலிய கவனிக்காம இருந்தாப்ல, பிள்ளைங்கள கவனிக்காம இருந்தாப்ல. இது எல்லாம் மாறுனுச்சு. ஒய்ஃப கொண்டு போய் வேலைக்கு கொண்டு போய் விடுறது, பிள்ளைங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது, வீட்ல சாப்பாடு இல்ல, இந்த பையனே செஞ்சு குடுக்குறது. இத விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்டின்னாக்கா, அவங்க அக்கா, தங்கச்சி ஏன்னா இந்த ட்ரிங்க்ஸ் இதுல போய் யாருக்கு போய் என்ன செய்வாங்க? அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கே செய்ய முடியாம இருக்கிறப்ப குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாப்லயாம். அந்த காச குடு, அது குடு, இது குடுன்னு. ஆனா அந்த பையன் ஆ தொழில் போயிட்டு வந்து காச கொண்டாந்து குடுக்குறாப்லயாம். பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் எங்க ஊர்ல வந்து இந்த கல்யாணத்துக்கு மொய்லாம் செய்வோம். எங்க ஊர்ல இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதனால மொய்யெல்லாம் வந்து ஜாஸ்தியா செய்யணும். அதனால என்னன்னா, அப்ப அந்த பையன் வந்து காசு குடுத்து, "நீ அங்க போய் செஞ்சுருங்க." அந்த பையனால போ முடியல. இப்போ ஒரே நாள் 2, 3 தேவை வந்தது அப்டின்னாக்கா, ஆளுக்கு ஒரு ஆளா பிரிஞ்சு போவாங்க. அந்த மாரிலாம் பண்ணியிருக்கிறப்ப, இவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம். பழைய பையன வந்து நாங்க வந்து எங்க அண்ணன வந்து பார்க்குறோம் அப்டின்ட்டு. அதே மாரி அவங்க அக்கா வந்தாக்கா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டி கொண்டாந்து வீட்ல விடுறது, அப்புறம் கொண்டு போய் பஸ் ஏத்தி விடுறது. அவங்க தங்கச்சி கடைசி தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. இதுவரைக்கும் அவங்கள வந்து யாரும் வந்து போய் பார்க்கல, வைக்கல. முதலா வந்து அவங்க போயி, அ அவங்க தங்கச்சிய போயி, பேக்கரியில போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் குடுத்து, பார்த்து பேசிட்டு வந்திருக்காப்ல. அன்னைக்கு அந்த பொண்ணு உட்கார்ந்து ஒரே அழுக. நெனச்சு அவ்ளோ சந்தோஷத்துல அழுதுருக்காப்ல. எவ்ளோ நாளா அது வந்து நடக்காத ஒரு விஷயம், நடக்குமான்னு நெனச்ச ஒரு விஷயம் வந்து, அது நடந்தது அப்படிங்கிறப்போ அவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு வீடு கட்டுறதா இருந்தது, கட்ட முடியாம இருந்தது. 2டே நாள்ல அத கட்டி முடிச்சிருக்காங்க. அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காங்க, "இதுல ஏதோ ஒண்ணு இருக்குமா, ஏதோ இருக்கு." என்னன்னு ஆனா, கண்டிப்பா அதாவது ஒரு ட்ரிங்க்ஸுக்கு மெடிசின் அது தனியா ஒண்ணு சாப்பாடுல போட்டு குடுத்தாங்க. அது குடுத்தாலுமே கேரக்டர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? இதுதான் ட்ரிங்க்ஸ் தான் நிக்குமே ஆனா இங்க கேரக்டரே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ, இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இத வந்து நீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ட்டு அவங்களுமே வந்து ஒரு ஆச்சரியமான இத வந்து பார்த்துருக்காங்க. ஆ இதுல வந்து அந்த பையனோட இது வந்து என்ன அப்டின்னாக்கா, ஆ ஒரு தொழிலுக்கு போறதுக்கு 2 நாள் போனா கூட, அ 1 நாள் போனா கூட கிட்டத்தட்ட 1 மாசம் போக மாட்டாப்லயாம். ஆனா அந்த பையன் வந்து இந்த 3 மாசத்துல பயங்கரம். ரெஸ்ட்டே எடுக்கறதில்ல. டெய்லி போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. சரி இத வந்து தொடர்ந்து பண்ணலாம், வைக்கலாம் அப்டின்ட்டு இப்போ அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆ அதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம சென்னையில வந்து காந்திமதி கல்யாண மண்டபத்துல கிளாஸ் போட்டிருந்தாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப நான் அங்க வந்து போயிருந்தப்போ, அங்க ஒரு அம்மா என் பக்கத்துல இருந்திருக்காங்க. எனக்கு அவங்க யாருன்னு தெரியல. பட் அவங்க வந்து என்னைய பார்த்துருக்காங்க. அடுத்து வந்து நான் பெரும்பாக்கம் மே 10 வந்து நம்ம அங்க வந்து சாரோடைய பர்த்டேக்கு போனப்போ, அவங்க என்னைய பார்த்துட்டு கேட்டாங்க. "உங்கள நான் அன்னைக்கே பேசணும்னு நெனச்சேன். நீங்க அன்னைக்கு பேசுனீங்க நான் பார்த்தேன். உங்கள்ட்ட வந்து ஒண்ணு பேசலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "சொல்லுங்க" அப்படின்னு. இந்த மாரி என்னோட பேத்தி வந்து காது கேட்காது. வாய் பேச முடியாது. 2 1/2 வயசு குழந்தை. ஆ நான் வந்து எல்லாம் பண்றேன், செய்றேன். ஆனா எந்த இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்ல. அதான் உங்கள்ட்ட கேட்டா ஏதாவது தெரியுமா? அப்டின்ட்டு கேட்டாங்க. இத ஏன் கேட்டாங்க அப்டின்னாக்கா, நான் வந்து ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு அ பொண்ணு வந்து அங்க நான் கூட்டிட்டு வந்தேன். அந்த குழந்தைக்கு வந்து காது கேட்காது. அவங்க வந்து காதுல மிஷின் வச்சிருந்தாங்க. பட் நான் வச்சிருந்தத பார்த்துட்டு, பாப்பா கிட்ட பேசுனத பார்த்துட்டு அவங்க கூப்ட்டு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒண்ணும் இல்லம்மா வந்து அவங்க பேசுறதிலேயே வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. அதனால என்ன பண்ணேன், இத வந்து எப்படி சக்கர ஹீல் பண்ணணும், என்ன மாரி வாண்டுகிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும், ஹீலிங் குடுக்கணும் அப்படின்ட்டு நான் இப்ப அத வந்து அவங்க ரொம்ப நாள் அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இம்ப்ரூவ்மென்ட் வந்து தெரியல. அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல. அப்ப நான் சில இதெல்லாம் நான் சொல்லிட்டு, ஆ பேசிட்டு இருக்கப்போ அவங்க கிட்ட ஒரு விஷயம் புரிஞ்சது. ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருந்தாங்க. நான் அப்பதான் சொன்னேன். இந்த எமோஷனலோட நீங்க பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நல்லா வந்து இத எல்லாத்தையும் தூக்கி போடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பாசிட்டிவா நெறைய நம்பிக்கைய குடுத்து, அவங்கள ஒரு அப்பப்ப வந்து நான் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி ஃபாலோ பண்ணாங்க. கரெக்ட்டா 1 மாசம் இருக்கும். 1 மாசம் கழிச்சு எனக்கு கால் பண்றாங்க. மெசேஜ் போட்டிருந்தாங்க. கவிதா அந்த மாரி ஆ அவங்க ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்க அப்பா அந்த பக்கம் நின்னுட்டாங்க போல இருக்கு. அப்பா அப்படின்னு கூப்பிட்டாப்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாரி பாப்பா வந்து அன்னைக்கு படுத்திருக்காப்ல. ஆ பக்கத்துல வந்து நாய் கொலைச்சிருக்கு. நாய் கொலைக்கவும் என்ன பண்ணிருக்கு, அந்த குழந்தை வந்து எட்டி பார்த்துருக்கு. இப்படி எந்திரிச்சு தலைய தூக்கி பார்த்துட்டு, மறுபடியும் படுத்துருச்சாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னோனே,
சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அத நல்லா பண்ணுங்க, செய்யுங்க. இன்னும் நல்லா பண்ணுங்க. ஸோ மறுபடியும் அவங்களுக்கு பாசிட்டிவா இத எப்படி பண்ணணும், செய்யணும் இந்த நம்பிக்கையோட நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு நம்பிக்கையா கொஞ்சம் பேசினேன். பேசிட்டு இது பண்ணப்போ, அப்போ அ மறுநாள் எனக்கு வந்து அப்ப நான் வந்து சரி எப்படி இருக்காங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன். எப்படிம்மா போயிட்டுருக்கு? என்ன இது பாப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறப்போ, ஹாஸ்பிட்டல் நேத்து போயிட்டு வந்தாங்க. நானே உனக்கு கூப்பிடணும்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இதா தான் இருக்கு அப்டின்னாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பா சப்போஸ் அப்படி சர்ஜரி பண்ணா தான் சரியாகும்னா, கண்டிப்பா கடவுள் அந்த வழிய தான் காமிக்கிறாரு. அது எது நடந்தாலும் அவர் ஒரு வழிய நீங்க கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு குடுத்துருவாரு. நீங்க நம்பிக்கையா பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்ட்டா 1 வீக் கழிச்சு எனக்கு மெசேஜ் போடுறாங்க. அவங்க அந்த குழந்தையோட அம்மா வந்து, "அப்பா சொல்லு, அப்பா சொல்லுன்னு" 2 தடவ சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை வந்து, "அ, அ, அப்பா" அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா, இத்தன வருஷமா அவங்க வந்து 2 1/2 வருஷமா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து இத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போலாம் வந்து அது வந்து எந்த இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்ல. அப்படிங்கிறப்போ, இந்த ஒரு விஷயம் வந்து இவங்க கரெக்ட்டா அத வந்து ஃபாலோ பண்ணி நம்ம சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஃபாலோ பண்ணதுல 1 மந்த்ல இந்த குழந்தைக்கு காது கேட்குமா, வாய் பேசுமா அப்படின்னு அவங்க ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த ஒரு இது வந்து ஆ கரெக்ட்டா வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜிய வந்து இறைவன் குடுத்துருக்க வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த நேரத்துல வந்து நான் இறைவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே அந்த குழந்தை இப்படி இருந்தா என்ன பண்றது? எப்படி கொண்டு போறது? அப்படின்ட்டு. ஸோ நிஜமாவே வந்து அது எனக்கே அது வந்து கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆ ஒரு ஆ இப்ப இந்த இந்த இவங்க இந்த வல்லவன் அதாவது இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பையன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அவங்க அந்த பையன் எங்க ஊர்ல வந்து என்ன அப்டின்னாக்கா, ட்ரிங்க்ஸ் வந்து ஜாஸ்தி. நல்லா உழைப்பாங்க, பண்ணுவாங்க. ட்ரிங்க்ஸும் நெறைய இது பண்ணுவாங்க. அப்டிங்கிறப்ப நெறைய பொண்ணுங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஒரு இதா இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பையன் வந்து சரியானதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு அடுத்த ஒரு திங்கிங்கே எனக்கு வந்தது. ஏன் இத வந்து எங்க ஊருக்கு இத வந்து நான் கொண்டு போகக்கூடாது? இப்போ இங்க வந்து ஒரு ஃபேமிலியே வந்து சரியா இருக்கு அப்டின்னாக்கா, இப்ப இந்த மாரி நெறைய பொண்ணுங்களுக்கு நெறைய ஃபேமிலிக்கு நம்ம இத கொண்டு போறப்ப, அத அவங்க ஃபாலோ பண்றப்ப, ஸோ எத்தன பேர் இதுல வந்து பயனடைவாங்க, பலனடைவாங்க அப்டின்ட்டு எனக்குள்ள ஒரு இது தோணுச்சு. பட் இத எப்படி செய்யறது என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் வந்து வாண்டுகிட்ட தான் நான் சொன்னேன். அப்படி சொல்றப்போ வந்து கரெக்ட்டா வந்து எனக்கு வந்து இந்த பையனுடைய அக்கா வந்து என்கிட்ட பேசுவாப்புல. அப்ப அவங்க வந்து பக்கத்துல அவங்க சில பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் கேட்டு, சரி இங்க ஏதாவது பண்ணலாமா? வைக்கலாமா? எப்படி இங்க கோயம்புத்தூருக்குலாம் அவ்வளோ தூரம் வர முடியுமா? அப்படின்னு கேட்கிறப்ப தான் எனக்கு ஏன் நம்ம ஊர்ல வந்து சைட்ல வந்து போடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்ப மேம்ட்ட கேட்கிறேன். ஸோ வந்துட்டு நீ எல்லாம் பண்ணிட்டு சொல்லு. நம்ம வேணா போடலாம் அப்படின்னாங்க. ஸோ நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, நான் எப்படி ரெடி பண்ணேன்னு எனக்கு தெரியல. எல்லாம் திடீர்னு தான் 1 வீக்ல ரெடி ஆனுச்சு. டக்குனு எனக்கு சென்னை போயிட்டு வந்தேன் இடையில லாஸ்ட்டா. போயிட்டு வந்த உடனே திடீர்னு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கே பேசினேன். மேம் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு விமலா பொண்ணுட்டயும் பேசினேன். அவங்களும் வந்து ஓகே பண்ணலாம் அப்டின்னாங்க. ஸோ 2 வீக்ஸ்ல வந்து நாங்க ஊர்ல வந்து அறந்தாங்கிங்கிற இடத்துல வந்து கிளாஸ் போட்டோம். கிளாஸ் போட்டப்போ ஒரு 10 குழந்தைங்க, ஒரு 15 பேர் வந்தாங்க. சில பேர் வரணும்னு ஆசையா இருந்தது. ஆனா வர முடியல அவங்களுக்கு. அ ஆனா கிளாஸ் போட்டப்போ என் ஃப்ரெண்டும் அதுல வந்திருந்தாங்க. ஆனா, இந்த கிளாஸ்லாம் எடுத்தப்போ, மேம் பண்ண ஒவ்வொரு விஷயம் டெஸ்டிமோனி இதெல்லாம் நம்ம பண்ணி காமிக்கவும், அவங்கலாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது என்ன மெடிக்கல் மிராக்கிளா இருக்கு. மேஜிக் என்ன மேஜிக் நடக்குது? அப்டின்னு திரும்ப திரும்ப அத வந்து செஞ்சு பார்த்தாங்க. நாங்க ஏதோ ஏமாத்துறோம் பண்றோம்ன்ட்டு. நீங்க திரும்ப திரும்ப செய்யுங்க, பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு நாங்க பண்ணி காமிச்சோம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம், இப்ப அந்த அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டெஸ்டிமோனியல் சொல்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ள எல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரொம்ப புடிச்சு போச்சு. ஸோ எல்லாரும் அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாசம் வந்து கிளாஸ் வந்து அங்க போடலான்ட்டு இருக்கேன். நான் டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அது பண்ணிட்டோம் அப்டின்னாக்கா, இந்த மாசம் நாங்க கிளாஸ் போற மாரி இருக்கும். கூடிய சீக்கிரம் அவங்களும் வந்து டெஸ்டிமோனியல் குடுப்பாங்க. இதுல அந்த விமலாங்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது. பீரியட்ஸ் ப்ராப்ளம். ஆ 2 நாள் வந்து உட்கார முடியாது. ரொம்ப கஷ்டம். ஆனா, அப்ப வந்து இந்த கிளாஸு இத வந்து அஃபர்மேஷன் படிக்க ஆரம்பிச்ச 1 மாசத்துல, ஆ பீரியட் வர ஃபீலிங்கே இல்லாம இருந்தது. அதாவது 2 நாளுமே வந்து ஓவரா இருக்குமாம். உட்கார முடியாது, படுத்தே தான் இருக்கணும். ஃபுல்லா பாத்ரூம்ல தான் இருக்கிற மாரி இருக்குமாம். அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காப்புல. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு சரியா இருக்கு. வீசிங் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கம்மியாயிட்டே இருக்கு. அத விட வந்து ஹஸ்பண்ட் சைடு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். இப்ப அதுவும் வந்து ஆ
சரியாயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60% அங்க வந்து சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணணும். ஒரு கிளாஸ் தான் எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால, இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த கிளாஸ் வர்றப்போ அவங்க இன்னும் தெளிவாயிருவாங்க. இன்னும் சீக்கிரமே அவங்கள சரியாயிருவாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஸோ என்னால எவ்வளோ முடியுமோ அத வந்து பண்ணலாம். இப்போ இந்த பிவிஹெச்ல என் ஃபேமிலி நான் பண்ணது எல்லாம் சொன்னேன். அத நான் பண்ணது இல்ல. நான் பக்கத்துல இருந்தவங்களுக்கு இத வந்து நான் சொல்லிக் குடுத்ததுனால, அவங்க என்ன பலன் அடைஞ்சாங்க. இப்ப இத ஃபாலோ பண்றதுனால நான் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து ஆ இந்த பிஹெச் வரதுக்கு முன்னாடி வந்து நெறைய சாமி கும்பிடுறது. நம்ம இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கோயில். கோயில் போவோம். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர பார்ப்போம். ஆ மனசு சரியில்ல, இல்ல வீட்ல பிரச்சனை அப்படின்னாக்கா நம்ம எங்க போவோம்? இதுக்கு ஆம் கோயிலுக்கு தான் போவோம். கோயிலுக்கு பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம், இல்லன்னா குறி பார்ப்போம், கயிறு வாங்கி கட்டுவோம். இதத்தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். பட் இதெல்லாம் வந்து அப்பக்கப்ப ஒரு டெம்பரவரி சொல்யூஷனா தான் இருந்துச்சே தவிர, மத்தபடி நம்மளுடைய கேரக்டரோ, இல்ல மத்த விஷயங்களோ எதுவுமே சேஞ்ச் ஆனது மாரி எனக்கு தெரியல. ஆ அப்போ நான் இது பண்றப்போ, இந்த டிவிஹெச்குள்ள வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா ஒரு 2 1/2 இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து இது வந்து அடிக்ட் ஆகணும். இது ஏதோ ஒரு அமைப்பு மாரி அப்படின்னு தான் நான் நெனச்சேன். இதுல அடிக்ட் ஆக வேணாம் அப்படிங்கிற மாரி தான் நான் ஃபீல் பண்ணது. ஆனா அந்த ஒரு 6, 7 மந்த்ஸா தான் நான் கொஞ்சம் நல்லா சீரியஸா நான் அத வந்து இன்வால்வ் ஆகி நான் பண்றேன். ஆ ஆமா. இந்த பண்ணதுக்கு அப்புறம் எனக்குள்ள நெறைய மாற்றங்கள். அ பேசுறதுக்கு பயப்படுவேன். அ யார்ட்டயும் எதுவும் சொல்றதுனாலோ, வெளியில போறதுனாலோ, வண்டி எனக்கு ஓட்ட தெரியாது. ஆனா இப்ப வண்டி ஓட்டுறேன். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து வெளியில பார்க்க கொஞ்சம் போல தெரியும். பக்கத்துல யார்ட்டயும் நான் பேச மாட்டேன். பேச பிடிக்காது. அமைதியா இருக்கணும். ஸோ இந்த மாரி தான் இருந்தேன். பட் என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து எதுவுமே எனக்கு சேஞ்ச் ஆகல. ஆனா நான் இத வந்து பிஹெச்குள்ள வந்ததுக்கு அப்புறமே என் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருச்சு. அது வேற விஷயம். ஆ ஆனா, இந்த இதுல வந்து என்ன அப்டின்னாக்கா, ஆ ஒரு கன்டினியூஸா நான் பேசணும் அப்டின்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப பயந்துட்டு இருப்பேன். எப்படி பேசுறது? என்ன? அப்டின்ட்டு. எனக்கு உதறும். ஆனா, இந்த பிவிஹெச் வந்ததுக்கு அப்புறம் பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆ அத வந்து எப்படி சொல்றது அப்டின்னாக்கா, ஆ நெறைய பிரச்சனைகள். நம்ம இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடத்த நம்ம தேடிட்டு போவோம். பட் இது எல்லாமே நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்மளால சரி பண்ண முடியுது அப்படிங்கன்னா, இது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் நமக்கெல்லாம். அதே மாரி இங்க வந்து நாம வந்து எனக்குள்ள புரிதல் வந்து வந்ததுக்கு அப்புறம், எனக்கு நெறைய அத புரிஞ்சு படிக்கணும், உணர்ந்து படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏதோ லைன் இருக்கும், படிப்போம், பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு கிளாஸ் அட்டெண்ட் பண்றப்போ எனக்கு ஒவ்வொரு விஷயம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நான் தெரிஞ்சுட்டே தான் இருந்தேன். ஆ அப்படிங்கிறப்போ, நாம ஒவ்வொரு பிரச்சனையும் நாம வந்து ஆ ஏதோ ஒரு இதுல இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனை தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்ப ஏதோ ஒண்ணு தேடி நாம இங்க வர்றப்போ இப்படி ஒண்ணு கிடைச்சு, நாம இதுல வந்து இவ்ளோ பலன் அடைஞ்சிருக்கோம். இந்த மாரி நம்மள எத்தன பேரு நம்மள சுத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ, இவங்களுக்கும் நீங்க எல்லாருமே வந்து நானும் சரி, மத்தவங்களுக்கு இது எல்லாத்தையும் கொண்டுட்டு போயி, அவங்களையும் வந்து இதே மாரி நல்ல விதமா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ எல்லாருமே வந்து எல்லாருக்கும் டீச் பண்ணி, கூட இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டுட்டு போகணுன்ட்டு நான் ஆசைப்படுறேன். அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னாக்கா, ஆ ஆ நம்ம செய்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம கோயிலுக்கு போனப்போ, வந்தப்போ நம்மளோட பிரச்சனைய சொல்லி கேட்டோம், பண்ணோம், வச்சோம். அது சரியாயிருச்சுன்னா நம்ம வந்துருவோம். அடுத்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம போவோம், பண்ணுவோம். இப்படித்தான் நம்ம பரிகாரம் அப்படி இப்படின்னு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க என்ன அப்டின்னாக்கா, நம்ம இத படிக்கிறப்போ நம்ம சேஞ்ச் ஆகுறோம். நம்ம கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. அப்ப நம்ம சேஞ்ச் ஆகுறப்போ, நம்ம வீட்ல இருக்கிறவங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்க அத்தன பேரும் சேஞ்ச் ஆகுறாங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கிறப்போ, இது எவ்வளோ பெரிய விஷயம். இப்ப நம்ம அங்க போனப்போ நமக்கு கிடைக்காத ஒண்ணு, வீட்ல இருந்த இடத்திலேயே கிடைக்குது அப்படிங்கிறப்போ, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு. இந்த புரிதல்லாம் எனக்கு இப்போ தான் ரீசென்ட்டா வந்துட்டே இருந்தது எனக்கு. ஒண்ணு ஒண்ணா எனக்கு தோணி நான் வந்தப்போ ஒவ்வொன்னையும் நான் யோசிச்சு பார்க்குறப்போ, எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்லணும்னா, எனக்கு ஏதோ பிரச்சனை வரப்போயி, நான் தேட போய் தான் எனக்கு இந்த பிவிஹெச் வந்து கிடைச்சது. இந்த நேரத்துல வந்து எனக்கு அந்த கஷ்டம் வந்ததுக்கும், இறைவன் எனக்கு இத குடுத்ததுக்கும், அ இங்க இருக்க எல்லா டீச்சர்ஸும் வந்து எனக்கு அ கைட் பண்ணதுக்கும், சிவா சாருக்கும் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. என்னதான் நாங்க இத ஹீல் பண்ணுங்க, அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு சொன்னாலும், அத்தனையும் ஒட்டு மொத்தமா வச்சு ஒரு ஒரு ரிசல்ட்ல அந்த மேடம் சொல்லிக்கிறாங்க பாருங்க. இவங்க கடைசியில அறந்தாங்கி கூட்டிட்டு போற வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்லுவாங்க அதை ஹீல் பண்ண ஆனா ஒரு அப்படியே ஒரு கண்டினியூஸா
எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஒரு ஊர் லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு சிரமப்பட்டு அவங்க இத்தனை வேலை பண்ணும்போது நம்ம போறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கிளம்பி போனேன் இந்த இடத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலயுமே. மொத்த பேர்கிட்டமே நிறைய மாற்றங்கள். இன்னொன்னு என்னன்னா, கிராம மக்கள்ன்றதுனால அப்படியே பிளைண்டா அக்செப்ட் பண்றாங்க. அதோட ரிசல்ட்ட டக்கு 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 டக்குன்னு பாக்குறாங்க. நம்ம எல்லாம் என்னவா இருக்கும், இது நடக்குமா இது நடக்காதா இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் வரும். அவங்களுக்கு எல்லாம் அந்த கொஸ்டின் சொல்றோமா அப்படியே நம்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.